மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. அண்ட் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹோம் டூரோடு இன்றைக்கி வந்தாச்சு. இந்த வீடு அப்பார்ட்மெண்ட் கிடையாது, கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, மேலே நம்ம இருக்கும். அண்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. அண்ட் இந்த வீடோட வென்டிலேஷனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே வந்து டெரஸு. மோஸ்ட்லி வந்துட்டு லிஃப்ட் இருந்தாலே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்குமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் வாசல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து ரைட்டில் வந்துட்டு ஹால் கொடுத்துருக்காங்க. வீடு வந்துட்டு நல்ல வென்டிலேஷனோடு வந்து கொடுத்துருக்காங்க. எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கும். சுத்தமாக வந்துட்டு அந்த அனலே வந்துட்டு உள்ளே தெரியாது. அந்த அளவுக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு காத்தோட்டம் இருக்கும். கொஞ்சம் பக்கத்துலேயே பீச்சுங்கிறதுனால இனிமேல் சூப்பராக இருக்கும். அப்படியே வாசல்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு சோஃபா வந்துட்டு போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிவி யூனிட்னு எதுவும் கிடையாது, ஒயரிங் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்த வந்துட்டு அழகாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வீடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு கொலாப் பண்ணி இருக்கும். செகண்ட் பர்த்டேக்கு ஹஸ்பண்டோட தம்பி வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே கீழே வந்துட்டு எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு கார்ட்போர்ட்ஸில் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலான கோட்ஸ்லாம் வந்து எழுதி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு அப்படியே ரெடி பண்ணி டபுள் டேப் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்துட்டு ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு டிவி யூனிட்ஸ்க்காக தேவையானது எல்லாமே வந்து வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சின்ன இடமோ பெரிய இடமோ அந்த இடத்த நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது நமக்கு நாமளே வந்துட்டு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கலாம். அது எப்படின்னு சொல்ல தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இன்டோர் பற்றின டீட்டெயில்ஸுமே கேட்டிருந்தீங்க. அதுவுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் ஈஸியாக இன்டோரில் வளரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஜி பிளான்ட்டு. இந்த 3 பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் வந்துட்டு நல்லாவே வளரும். நீங்கள் புதுசாக இன்டோர் வாங்கி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 3 பிளான்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்னேக் பிளான்ட்டும் ஜிஜி பிளான்ட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். லைக் 200 250 அந்த ரேஞ்சில் வரும். பட் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, தண்ணி மட்டும் விட்டால் போதும். இன்டோரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே வளரும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிவிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா காற்று வரும். ஃபேனே போட வேணாம், அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு காற்று இருக்கும். அப்படியே வந்தோம் அப்படின்னா ரைட்டில் வந்துட்டு டைனிங் ஏரியா வரும். அண்ட் டைனிங் ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நான் எம்டியாக தான் வச்சுருப்பேன். ஜஸ்ட் அப்படியே டைனிங் போட்டு அது மேலே ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ். இந்த ஜிஜி வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்கும் போது கொஞ்சம் பஞ்சாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டு நிறைய அப்படியே ஒரு பஞ்சாக வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயுமே ஒரு நல்ல பெரிய விண்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைட்லேயுமே காலையில் ஈவினிங் டைம்லலாம் நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கும். அப்படியே டைனிங் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிங்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மிரர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கா ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷீட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி அங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே டபுள் டேப் போட்டு தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படியே ரைட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க கபோர்டு ஒர்க் பண்ணி. இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் ஸ்டாச்சு, அது கூடவே ஒரு மணி பிளான்ட்டு, தம்பி பாப்பா வாங்கின கப்ஸ் மெடல்ஸு, அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்டர் எல்லாமே இங்கே தான் வந்துட்டு வச்சுருப்பேன்.
ஸோ ஹஸ்பண்டோட லேப்டாப் என்னோடய லேப்டாப் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அப்படியே இங்கேயே வந்துட்டு அது கூடவே வந்துட்டு மணி பிளான்ட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் கனெக்ஷனுக்காக வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்ஸு இது எல்லாமே வந்துட்டு கீழே தான் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு ஜிஜி பிளான்ட் வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா வந்துட்டு வளர்ந்து வருது. இந்த ஸ்பேஸ் தான் லெஃப்ட்டில் வந்துட்டு இன்வெர்ட்டர் கனெக்ஷனும், ரைட்டில் வந்துட்டு தம்பி பாப்பா விளையாடக்கூடிய திங்ஸு ஹெல்மெட்டு எல்லாமே வந்துட்டு கீழே தான் வச்சுருக்கேன். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பேன். அப்படியே சோஃபா போட்டிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூம் இருக்கும். இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு பூஜா ரூம் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான். இதில் எப்படி வந்துட்டு ஆணி ட்ரில் பண்ணிங்கன்னு கேட்டிங்க. எலக்ட்ரிஷியன் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பார்த்து சேஃபாக வந்துட்டு ட்ரில் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வந்துட்டு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய பூஜை ரூமை வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி பூஜா டூருமே போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க லிங்க் வந்துட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே வந்துட்டு ரைட்டில் வந்தோம் அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்துட்டு காமன் பாத்ரூம் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் தான். ஸோ அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம். ஸோ வந்துட்டு ஹால் நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் பெட்ரூமே ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். அண்ட் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டோம். அத்தை மாமா இல்லை வந்துட்டு அம்மா அண்ணாலாம் வந்தாங்கன்னா தான் வந்துட்டு இந்த ரூம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ளட்டர் பண்ணி பேக்கிங் வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரே நாளில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு 2 ஜன்னல் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்று வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தால் வந்துட்டு டக்குன்னு துணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறதுக்காகவே வந்துட்டு கொடி கட்டி வச்சுருக்கேன். அது இன்னும் கழட்டவே இல்லை. ஸோ அதை இனிமேல் தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். பிகாஸ் க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிடுவோம். அப்படிங்கிறதுனால இப்போ தான் வந்துட்டு இந்த வீடு வந்து ஹோம் டூர் போடணும் அப்படிங்கிறதே வந்துட்டு இருக்குது போல். ஸோ இவ்வளோ நாளாக எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓகே இன்றைக்கி எடுத்துக்கலாம் நாளைக்கு எடுத்துக்கலான்னு டிசைட் பண்ணி கடைசியில் இன்றைக்கி தான் வந்துட்டு அதுக்கான விடிவு காலம் வந்திருக்கு போல். அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா பூஜை ரூம் பக்கத்துலேயே வந்துட்டு கிச்சன் வரும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்ரூம் சைஸ்க்கு வந்து நல்லாவே வந்துட்டு பெருசாக இருக்கும். அண்ட் வென்டிலேஷன் வந்து சூப்பராக இருக்கும். சுற்றி ஜன்னல் அண்ட் இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பால்கனி இருக்கிறதுனால எல்லா சைடும் இருந்து வந்து நல்ல ஒரு காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும். இது வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது. கீழே வந்து ஷெல்ஃப் கொடுத்து அதை அப்படியே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சன் டூருமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எம்டியாக ஒரு வந்துட்டு கவுண்டர் டாப் தான். ஸோ இந்த எம்டி கவுண்டர் டாப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச இண்டோஸ்லாம் வச்சு அழகாக வந்துட்டு குட்டி குட்டி ரேக்லாம் நானாகவே வந்துட்டு த்ரெட்டில் செட் பண்ணி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் யூடியூப்லேயா இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாலேயா இருக்கட்டும் டெய்லி ஒரு கமெண்ட்டாவது வந்துடும், ஹோம் டூர் போடுங்கன்ட்டு. இங்கே வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது மேவோட. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் சரி ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ரெடி பண்ணிவிட்டு போடலாம். ஹஸ்பண்டும் வந்துட்டு பிஸியாகவே இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கப்போ வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணலான்னு நினைப்பேன். அண்ட் அடுத்தது ஏதாவது வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகிறது அப்படியே வந்துட்டு போயிடும். பெருசாக வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லை குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபோனு வீடியோ யூடியூபுங்கிற விஷயத்தையே நான் சுத்தமாக மறந்துடுவேன். அதனாலே தான் வந்துட்டு என்னால் ரெகுலராக வந்துட்டு வீடியோஸே வந்துட்டு போட முடியாது. இங்கே வந்து கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைலில் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸு பாசிட்டிவ் கோட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நானாகவே ரெடி பண்ணி இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துலையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு சில டெக்கரேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கிச்சனில் இந்த ரேக் வந்து எப்படி செட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் கலரில் வரும் பாருங்களா, நல்ல ஒயிட்டில் வரும். அந்த நூலை வந்துட்டு நல்லா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுற்றி எடுத்துட்டு இந்த
அந்த கபோர்டு பலகை மாதிரி இருக்குது பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பண்ண கபோர்டு ஒர்க்கில் வந்து பேலன்ஸ் ஆனது எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அங்கேயுமே வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி நிறைய இண்டோர்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி யூஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடியோலேயே வந்துட்டு காமிச்சாங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எடுத்துகிட்டு போனால் அங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்னா மரக்கடைக்கெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு அங்கே கிடைக்கும். மரக்கடை அப்புறம் வந்துட்டு இந்த கதவுலாம் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பலகைன்னு வந்து காமிச்சு கேட்டிங்கன்னா வந்துட்டு கொடுப்பாங்க. 2 பலகை 3 பலகை ₹100 150 அவ்வளோதான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஏரியா அப்படியே வந்துட்டு இந்த சைடு ரைட்டில் வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேபிள் போட்டுட்டு அது மேலே இண்டக்ஷன் கெட்டிலு அப்புறம் வந்துட்டு சமைக்கிறத வந்துட்டு சமைச்சு முடித்தோடனே இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து கவுண்டர் டாப் எப்போவுமே வந்துட்டு காலியாக கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால இந்த இடத்துல வந்துட்டு மாற்றிடுவேன். அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜு ஓவன் எல்லாமே வந்துட்டு இங்கே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சுற்றி எங்கே பார்த்தாலும் எங்கிட்ட மணி பிளான்ட் தான் நிறைய இருக்கும். ஏன்னா ஈஸியாக வளருது அதுதான். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சாலே ரொம்ப அழகாக வளரும். தண்ணியை மட்டும் ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டா போதும், நல்லாவே வளரும். முடிஞ்சால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல வைங்க, நல்லா வரும். அண்ட் அப்படியே வந்து அந்த சைடு அப்படியே ரைட் வந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய வந்துட்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பழைய வந்துட்டு டிவி ரேக் எங்கிட்ட யூனிட் ஒன்று இருந்துச்சு. அதிலே வந்துட்டு ஓவன் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு கவுண்டர் டாப் சின்னது தான் அப்படிங்கும் போது அதில் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்துட்டு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன ஒன்று கவுண்டர் டாப் அங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு திங்ஸ் எடுக்கணுன்னும் போது கொஞ்சம் கஷ்டம். அதனாலேயே டக்குன்னு எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கிச்சன் பக்கத்துலேயே சிங்க் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு விளக்கு சப்போஸ் என்னால் நின்று தேய்க்க முடியல அப்படின்னா வந்துட்டு இங்கேயே உட்காந்து துவைக்கிறது, குட்டீஸோடைய ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கேயுமே வந்துட்டு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு சிஸ்டர் கண்டினியூஸாக வந்துட்டு அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க யூட்டிலிட்டி ஏரியாவை காட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி காட்டினேன். பட் வந்துட்டு என்னால் அந்தளவுக்கு டீட்டெயிலாக காட்ட முடியல. இப்போ தான் அதுக்கான விமோச்சனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய மிஷினுமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 மிஷினுமே நான் இங்கே தான் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்துட்டு புது மிஷின் யூஸ் பண்ணல, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். பழைய மிஷின் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே வந்து லாப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேஸ்டேஜ்லாம் போடுற மாதிரி. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எந்த ஃபோக்கஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வென்டிலேஷன் பக்காவாக இருக்கும். நல்ல ஒரு காத்தோட்டம், நல்ல ஒரு வெளிச்சம், சூப்பராக இருக்கும். எந்த ஒரு வீட்லேயும் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு கட்டியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு அப்படின்னா வந்துட்டு இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸ்லி கிச்சன் பிடிக்காது. அது நான் வீடு பார்க்கும் போதே வந்துட்டு ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டேன். கிச்சனை தவிர்த்து எனக்கு வந்துட்டு வெளியில் கேட்டில் இருக்க இடமா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பால்கனியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஹாலு, அது மாதிரி எந்த ஒரு பூஜரும், மெயினாக பூஜரும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். பிடிக்கவே பிடிக்காத ஒரு இடம் அப்படின்னா வந்துட்டு அது கிச்சன் தான். பட் அதையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றினதுக்கப்புறம் பிடிக்கலனாலும் அதை நம்ம வந்து பிடிச்ச மாதிரி ஏற்றுட்டு மாற்றிக்கணும் இல்லைங்களா, அப்படி மாற்றிக்காச்சு. இப்போ எனக்கு கிச்சன் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் 2 இயர்ஸ் இருந்த ஒரு இடம், நான் சமைச்சு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் அப்படின்னா வந்துட்டு கிச்சன் தான். ஸோ அதனாலே எனக்கு வந்துட்டு கிச்சன் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கிச்சன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கும். பாப்பா வந்து இன்னுமே வந்து எந்திரிக்கல, தம்பி மட்டும்தான், ஹஸ்பண்டும் எந்திரிச்சிருக்காங்க. காலையிலே நான் எடுத்துட்டேன் வீடியோ. என்னன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் வீடியோவே எடுக்க முடியல, குட்டீஸை வச்சுட்டு இதுக்கு ஓடிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு வீடியோவே எடுக்க முடியலை. அதனால் சரி ஓகே காலையிலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு காலையிலே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே வந்துட்டு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் சைஸில் பெட்டு போட்டு வச்சுருப்போம் காட்டோடு சேர்த்து. அண்ட் அப்படியே ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ராப் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் அட்டாச்சு டாய்லெட் இருக்கும். அண்ட் அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா மேலே வந்துட்டு வார்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ராப் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட்டு அப்படி கொடுக்கல, கீழே அவங்க வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு இந்த இடத்துல பீரோ செட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைலரிங் மிஷின் வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே நல்லா காற்று வரும். அதுவும் ஒரு 11 o'clock மேலாம் வந்து பார்த்திங்கன்னா
செம்ம காற்று வரும். நம்ம ஃபேனே போட வேண்டாம். அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா, இங்கேயே வந்துட்டு மிஷின் போட்டுட்டு உட்காந்து துணி ஸ்டிச் பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இங்கே தான் உட்காந்து பார்த்துருப்பேன். அண்ட் இந்த ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி சுற்றி காத்தோட்டமாக இருக்கும். அப்படியே வந்தோம் அப்படின்னா பெட்ரூமில் வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருப்பாங்க. நல்லா பெரிய பால்கனி, அதில் தான் வந்துட்டு செடிங்க எல்லாமே வச்சுருக்கேன். அப்படியே ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு போகிற வரவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த காத்தோட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. சாரி, ரொம்ப 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 டிலே பண்ணிட்டேன். இப்போ தான் போகணுன்னு இருந்திருக்கு போல் போட்டுட்டேன். அண்ட் இதுதான் நான் இருக்கக்கூடிய பாண்டி வீடு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில திங்ஸ்லாம் அங்கங்கே போட்ட மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் குட்டீஸ், அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா, குழந்தைங்க இருக்கிற வீட்டை. ஸோ இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட நம்ம வீட்டு ஹோம் டூர். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இனி ஸ்கிப் ஆகாமல் வந்துட்டு வீடியோஸும் ரெகுலராக வரும். தேங்க்யூ. டேக் கேர். Bye bye.